ஆக இந்த வருஷம் முழுவதும் மிதுன ராசி காட்டுல மழை தான். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, பணம் கொட்டும். ஏன்னா குரு போய் உச்சஸ்தானம் பெறும்போது 2027 மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு அடம் மழை. 30 வயசுக்கு மேல தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். பழைய கடன்லாம் தீந்துடும். ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய கடன் வந்து சேரும். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. லட்சம் ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி வந்து திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ வந்து 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி சிறப்பா இருக்கும்? பராபவ ஆண்டுல உண்மையாகவே நான் சொன்னா அது நடக்கும், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மிதுனம் சொன்னா உடனே நடக்கும். இவ்வளோ நாள் அவமரியாதை, சரியான மோசமான ஜாதிராமன் அப்படிங்கிற மாதிரி படு மோசமான நிலைமை. எங்கே போனாலும் வந்து நம்மகிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிட்டு அவன் நன்னா இருப்பான், நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க. நிறைய பேருக்கு கழுத்து பகுதிகளில் பிரச்சனை. நிறைய பேருக்கு எந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் பேசுறது. அதாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு விஷயத்த அவங்க எப்படியா சொல்றதுக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்கன்னா 8.5 நிமிஷம் சம்மந்தம் இல்லாமல் பேசுறது. அந்த ஊருக்கு போனேன், பஸ்ஸில் ஏறினேன், கீழே குதிச்சேன், அது பக்கத்தில் வந்து ஒருத்தன் அழுதான், சம்மந்தமே இல்லாத பேசி இது டிஃப்ரென்ஸ் ஆகுது. நிறைய பேருக்கு நம்பி ஏமாறுறது. மிதுனத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை 10 நிமிஷம் அவங்க கிட்ட நீங்கள் மன அமைதியோட உட்காந்து ஜாலியாக சிரிச்சு பேசுனீங்கன்னா அவங்களை அப்படியே நம்பிடுவாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல உங்களை போட்டு போயிடுவாங்க. மெயினாக அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இவ்வளோ அளவுக்கு பாதிப்புகள், இவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர், டென்ஷன், அதே மாதிரி அடிபடுறது, அடிக்கடி காலில் அடிபடுறது. லாஸ்ட் 1 இயர் வாஸ் ரியலி பேத்தட்டிக். அதாவது விஸ்வாவசு ஆண்டு ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நிறைய நடந்திருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கல்யாணத்தில் நீங்கள் தான் போய் முன்ன இருந்து நடத்தி வச்சிருக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். பட் வாட் அபவுட் யூ? எனக்கு என்ன? அந்த எனக்கு என்னங்கிற வார்த்தையில் ஆக்சுவலாக 0. பெருசாக உங்களுக்கு ஒன்றும் இது கொடுக்காது. ஆனால் கெட்ட எண்ணங்கள் குரு கொடுத்துருக்க மாட்டார், நல்ல எண்ணங்களையே கொடுத்துருப்பார். பட் இதில் என்னன்னா பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் அப்படிமோ. நானே எதிர்பார்க்கல. இப்போ 2ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். இன்னொன்று பாக்யஸ்தானத்தில் ராகு டிசம்பர் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். வெளியூர் பிரயாணங்கள்ல மிக அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு கேட்டால் மிதுனம் தான். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், நிறைய கோவிலுக்கு போவாங்க. ஏகப்பட்ட கோவில், ஏகப்பட்ட பூஜை, ஏகப்பட்ட புனஸ்காரங்கள், ஏகப்பட்ட பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, பணம் கொட்டும். ஏன்னா குரு போய் உச்சஸ்தானம் பெறும்போது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தை கடந்து வெளியே போகும்போது 2027 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அடம் மழை. அதாவது பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஓன்லி திங் நீங்கள் எப்படி சேமிக்கணும்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு பேங்க்ல வேலை கிடைக்கும், டெல்லரா வேலை கிடைக்கும், ஃபினான்ஷியல் மெயினா கேஷியரா வேலை கிடைக்கும். வாக்கு சாத்துரியத்தின் மூலியமா சில பேர் வந்து சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, தங்க வியாபாரிகள் இருப்பாங்க, சில பேர் ஏதாவது மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, விவசாயிகள்ல மெயினா நெல் உற்பத்தி பண்றவங்க, இல்லைன்னா உரம் உற்பத்தி பண்றவங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ஆட்டோமேட்டிக் நடக்கும். பணம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், முதல் விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சமாச்சாரத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. எதை சொல்லக்கூடாது? எதையுமே சொல்லக்கூடாது. மீனராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விஷயத்தையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே சொல்லுங்க. ரகசியமா இருக்கிறது அவர்களுக்கு பாயிண்ட் கரெக்ட். இந்த வெளியே சொல்லக்கூடாது, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சும்மா போற போக்குல நாளானிக்கு காலையில் நாங்க போறேன்னு சொன்னீங்கன்னா அவன் வேண்டான்றான். சார் இப்போ வேண்டாங்க சார், ஒரு மாசத்துக்கு அப்புறம் வாங்கன்றான். அட பாவி, நான் போய் முடிச்சிருந்தா எனக்கு எவ்வளோ பெரிய பாசிட்டிவ். அதனால இந்த காலகட்டங்களில்
நீங்கள் எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் பண்ணுவதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று, நம்ம எதிர்பார்த்தாலும் சரி, தொழிலில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு டீம் மீட்டிங் நடக்குதுன்னா கூட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பெருமதிப்பு கொடுப்பாங்க. உங்களோட பாயிண்ட் வந்து வெல் டேக்கனாக இருக்கும். ஒரு லாயர் பேசுகிற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது. ரெண்டாவது, எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுடைய தம்பி அல்லது மாமன்னார் இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட் தி சேம் டைம் உங்கள் மனைவி அல்லது உங்கள் கணவருடைய அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகள், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா லோவர் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் சரி, மிதுன ராசி நண்பர்களுக்கு மெயினாக நான் சொல்லக்கூடியது, புது விஷயத்த ஆரம்பிக்கணும். இது இருக்கிற விஷயத்த மறுபடியும் அதையே கொண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப நன்னா வரும். ஏன்னா டைம் இப்போ பராபவ ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதிகமாக இருக்குது. மெயினாக பெண்களுக்கு தான் ரொம்ப யோகமாக இருக்குது. 200% மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் தங்கம் வாங்குவார்கள். உச்சஸ்தானம் பெறக்கூடிய குரு 2ஆம் விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்கலாம். அந்த ஒரு பிராப்தம் இல்லைன்னா தங்கத்துக்கான சிட்டு போடுவாங்க. See, ultimately savings in any form of gold will happen. அதனால கண்டிப்பா மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். இல்ல வீட்டுல நீங்க ஏன் உங்களுக்கே தங்கம் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க? வீட்டுல ஏதாவது கல்யாணம் ஆகும், அப்ப கல்யாணத்துக்கு தங்கம் வாங்காம இருக்க முடியுமா? அப்ப தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா மிதுனத்துக்கு இருக்குங்கிறது ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான பராபவ ஆண்டுல நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் சேஞ்சுங்கிறது ஒன்று ஏற்படும். அக்டோபருக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் வரும். அந்த இடமாற்றம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். இதில் மிதுனத்துக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ அடுத்த ஒரு வருஷம் சைனஸ் ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே சும்மா தூளாக இருக்குது. நத்திங் டு வரி. கண்டிப்பாக பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் அடுத்த அதாவது 2027 மே வர பணம் கொட்ட போகுது அப்படின்றீங்க. அப்போ கடன் பிரச்சனையும் அவர்களுக்கு தீர்ந்துடும். அப்போ இந்த ராசிக்கார மாணவர்களுக்குலாம் எப்படி இருக்கும் சார்? ஒரே விஷயம் தான், வாய் விட்டு படிக்கணும். குரு எப்போ 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கோ, நம்ம வந்து மனசுக்குள்ளே படிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏறாது. நீங்கள் வாயை விட்டு படிக்கும்போது அது டேரெக்டாக உங்கள் பிரெயினுக்கு வந்து ஏறும். நீங்கள் படிக்கிறது அப்படியே வந்து எக்ஸாமில் வரும். ரெண்டாவது, ஏதாவது வைவா வாய்ஸ்லாம் இருந்ததுன்னா பட்டையை கழட்டிடுவாங்க. எக்ஸாம் எழுதும்போது கூட ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் வைவாங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிதுனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அட் தி சேம் டைம் இப்போ நீட்லேயே கிளியர் பண்ணி டென்டல் டாக்டர்ஸ் ஆகலாம். மெயினாக டென்டிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு, இல்லையா ஆப்தமாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து மெயினாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்கும் மனத்தின் வரை. கண்டிப்பாக இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சார்? மெயினாக மிதுன ராசின்னு சொன்னாவே உடுப்பி கிருஷ்ணன்மா. உடுப்பி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகா மேங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். உடுப்பி க்ஷேத்திரம்னு சொல்லுவோம். அங்கே போய் சுவாமிக்கு வந்து தர்ஷனம் பண்ணிட்டு ஒரு அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. அது பெரிய ஒரு, அதாவது அன்ன பிரம்மா அப்படின்னு சொன்னால் உடுப்பி. அதனால தான் உடுப்பி ரெஸ்டாரண்ட் போட்டால் பிச்சுக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே பேர் வைக்க மாட்டாங்க. உடுப்பி அப்படின்னு வச்சாங்கன்னா பயங்கரமாக ஓடும். நம்மளாம் அங்கே போய் சாப்பிடுவோம் நிறைய பேர். அதனால வந்து அங்கே போய் சுவாமிக்கு வந்து நம்ம தர்ஷனம் பண்ணிட்டு அன்னதானத்துக்குன்னு ஒரு டோக்கன் இருக்கு. அதை நீங்கள் அவங்களால ஆன தான தர்மம் பண்ணீங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையிலேயே உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குழந்தை பிராப்தம் உண்டு. மிதுனத்தில் இருக்கிறவங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 99 கொடுப்பேன் நான். 1 மார்க் தான் என்னால எடுக்க முடியும். மிதுனத்துக்கு 99%. எதனால சார்? சனி உட்கார்ந்து இருக்கிற பிளேஸ்மெண்ட் அவ்வளவு பலமா இல்லை, அதனால சின்னதா ஒரு இது கொடுக்கும். பட் என்னதான் சொன்னாலும் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல 80 தான் பண்ண முடியும். தட் இஸ் ரியாலிட்டி. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே இவர்கள் படாத கஷ்டத்தை வந்து பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களை மாதிரியான இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. இவர்களுக்கு நல்ல காலம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த புத்தாண்டுல? இல்லை, நீங்கள் சொன்னது உண்மைதான். இவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டமி சனி, கண்டக சனி, இந்த சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகை இவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் இவங்களுக்கு இப்போ அற்புதமான காலம். ஜென்மத்தில் குரு இருக்கார். 5, 7, 9 பார்வை கிடைக்கும். குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துக்கு வரார், அப்பவும் அவங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார், அதிசாரமாக போகிறார். மறுபடியும் அவர் வக்கரம் பெற்று 2ஆம் இடத்துக்கு வரார். ஆக இந்த வருஷம் முழுவதும் மிதுன ராசி காட்டில் மழை தான். கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பா அந்த கோவம்ன்றது வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிகமா இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சா அதுல இருந்து டைவர்ட் ஆவாங்க? சூரிய நமஸ்காரம். ஆத்மகாரகன் சூரியன், எப்பவுமே ஆரோக்கியம் பாஸ்கரம். அவன் என்ன பண்ணுவான், அந்த மனோ தைரியத்தை கொடுத்துருவான்.
சார் போங்க சார், ஏதோ நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, நாங்கள் பட்ட கஷ்டத்தை தெரியும்னு அந்த அவநம்பிக்கை வரக்கூடாது. அந்த அவநம்பிக்கையை விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையோட சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அதில் வந்து தைரியம் வந்துடும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி மக்கள் கிடைக்கும், வீடு வாகனம் அமையும். ஒரு மனுஷனுக்கு வேறு என்னங்க வேணும்? ஒருத்தனுக்கு நல்லா சம்பாதிக்கிறான்னா அவன் முதல்ல என்ன தேடுவான்? ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு நினைப்பான். அடுத்தது ஒரு குழந்தை பெற்றுக்கணும், வம்ச விருத்தி வேணும் அப்படின்னு நினைப்பான். அப்புறம் அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும். இப்போ நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது சில பேருக்கு வயது உள்ள குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க காலேஜெல்லாம் முடிச்சிருப்பாங்க, வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிப்பாங்கன்னா படிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த படிப்பு செலவுக்கு பணம் வரும். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோன்னா, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுவோன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகிற வயசில் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், படிக்கிற வயசுல பிள்ளைங்க இருந்தால் அவங்களும் நல்லா படிப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம்ன்றது அதிகமா இருக்கு இந்த யோகம். ரொம்ப 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 சுப பலன்கள் அதிகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வி எப்படி சார் இருக்கும்? இவங்களுக்கு புதுமையான கல்வி படிக்கிறதுக்கும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் படிக்கிறதுக்கும், அதில் அவார்டு வாங்குறதுக்கும், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவங்களாகவும் இவங்களுக்கு அற்புதமான பலன்கள். இவர்கள் இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்து கொள்ளலாம், பிரமாதமாக செய்யலாம். அதில் செஞ்சாங்கனால அவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா புதனுடைய வீடு. இன்னும் கூட நான் ஒரு படி உங்களுக்கு மேலே போய் ஒரு சின்ன ஒரு குழு கற்றுக் கொடுக்குறேன். புதன்கிழமையில் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் ஒரு சொட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கோவிலில் வஸ்திர தானம் செஞ்சீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெமரி பவர் கூடும், நீங்கள் கேட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், வாகனங்கள் புதுப்பிப்பீங்க, இவ்வளோ நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், புதிய தொழில் அக்ரிமெண்ட்டு புதுசாக வெளிநாட்டு வாய்ப்புகள், அது மூலியமாக தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, திருமணம் ஆகுன்றீங்க, குழந்தைகளுடைய கல்வியும் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க, சொத்துக்கள் வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வருமானம் வரும். பழைய கடன்லாம் தீந்துடும். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய கடன் வந்து சேரும். பழைய கடன் நீங்கள் வாங்கினது எதுக்காகனா நீங்கள் கஷ்டப்படும் போது வாங்கினீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கடன் வாங்குறது எதுக்குன்னா வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு, ஸ்திர சொத்துக்கள் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆகவே தான் நீங்கள் புதனை வழிபட்டீங்கன்னா, புதனை போன்ற ஒரு புத்தியை தரக்கூடியவன் உலகத்தில் வேறு எந்த தெய்வமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான சுபிட்சம் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வந்து குழந்தைங்க கல்யாணத்துக்காக பண்ணலாமே ஒழிய சேவிங் மனப்பான்மையோட கோல்டோ சில்வரோ வாங்குற நேரம் இது இல்லை. காரணம் என்ன? ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குமா? இதை வாங்கி நீங்கள் ஒரு 2 வருஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கொடுக்கும். உடனே அதை லிக்விடிட்டி பண்ணணும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், படிப்புக்கு வேணும், நான் ஃபாரின் நண்பருக்கு பணம் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த தங்கத்தை விற்றீங்கன்னா போகாது. இப்போதைக்கு அது வேணால் சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அப்போ கூட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களே, 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா அப்படின்னும்போது அது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா அந்த ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்லாம் ரொம்பவே நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு நல்ல வருமானம். சின்ன சின்ன பிளாட்டாக போட்டு விற்றாங்கன்னா ஈஸி பையர்ஸ் சின்னதாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இவர்கள் கடந்த 2-3 வருடங்களாக பட்ட துன்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு நன்மையை விட விடுதலை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். சார், மிதுன ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்கும்? சொல்லப்போனால் குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி தான். அழகுல, அறிவில், அன்பில், பண்பில், படிப்பில் பணிவான ஒரு ராசி, துணிவான ராசி, ஆளுமை திறன் உடைய ஒரு ராசி யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். சாஸ்திரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கை தேர்ந்தவங்களாக வரக்கூடிய தருணமும் உண்டு. குழந்தைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காங்க பாருங்கள், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்கு 3rd ரேங்க்கில் எடுத்து அப்படி ஒரு தன்மை உடையக்கூடிய படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பும்,
சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஆகிறதுக்கு மூளையை புளியணும். அப்படி புளியக்கூடிய தருணம் உடையக்கூடிய ராசி மிதுன ராசி. ஆனால் குழந்தையில தான் பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. குழந்தையில தான் அவங்க ஆசைகள் எல்லாமே பெருசாக இருக்கும். நம்ம குழந்தை பெரிய ஆள் ஆகிடுவோன்னு சொல்லக்கூடிய தருணம் பெற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்காம பிள்ளைங்க இந்த 2026க்கு முன்ன வரைக்கும் கஷ்டமும் நஷ்டமும் தான் பட்டிருப்பாங்க. இப்பேற்பட்ட ஆட்கள் அவங்க பொருளாதாரத்துல எந்த இடத்துல எப்போ அவங்க வாழ்க்கை சொல்கிறேன். அப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பில் முதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த டீனேஜை பீட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடியது படித்தவங்களுக்கு உண்டான வேலை தேடக்கூடிய நேரத்தில் காதல்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காயில் நீங்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரிஞ்சு போயிடும். அப்போ அந்த நேரத்தில் காதலை ஒதுக்கிட்டு தன்னுடைய தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டுண்டு படிப்புலையும் தாம் வேலையிலையும் முழு கவனம் செலுத்தியிருந்து கிடைச்ச வேலை பிடிச்ச வேலை. கடலில் போய் முத்தெடுக்க போகணுன்னு கேட்குற ஒரு ஆசையில் தான் ஒருத்தர் இறங்குறாரு. ஆனால் முத்து கிடைக்கலையும் கேட்டு சங்கு கொண்டு வந்தாது பொழைச்சிக்கிறார். அந்த மாதிரி படித்த வேலை கிடைக்காட்டியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பிடிச்ச வேலை கிடைச்ச வேலையை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போகணும். பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு 25 வயசு 27 வயசுக்கு மேலே தான் யோகமே. ஆனால் முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து அவங்களுக்கு இருக்கும். அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அப்போ 27 வயசுக்கு மேலே இல்லறத்தோடு இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய பொருளாதாரமும் மேற்படும். தாய் தகப்பன் அண்ணன் தம்பி உற்றார் உறவினருடைய அமைப்புகளும் மேன்மை வரக்கூடிய வருஷம் அவங்களுடைய தன்மை தான். இருந்திருந்தா கூட மிதுன ராசிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் நட்பு கிரகமாக தான் இருக்கார். மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இன்னொரு ஓரிரு மாதத்தில். அப்படி பயிற்சி ஆயிட்டா ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பயிற்சி ஆகுறாரு. அப்பத்தான் உங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் கேட்குறது 25 27 வயசில் கல்யாணம் பண்ணாதான், கால தாமதமாக கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு பதவி உயர்வே கிடைக்கும். காலதாமதம்னா ஒரு 30 வயசு வச்சுக்கலாம். அவ்வளோ தூரம் வேணாம் ஐயா. 25 27 29 இந்த 3 வருஷத்துல இருந்து கல்யாணம் பண்ணவங்க தான் இல்லற வாழ்க்கையில் தெளிவாகி வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தருணங்கோ. கலைத்துறையிலேயே பிரகாசிக்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவன தான் ஹீரோ. ஒரு 30 வயசு தாண்டினா தான் ஹீரோவுடைய முகத்தோற்றம் வரும். அந்த மாதிரி 30 வயசுக்கு மேலே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். எந்த குறையும் இல்லாமல் நாட்டுக்காக வாழுவாங்க, தனக்காக வாழ மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ராசி ஆண் ராசி. மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தருணம் உடைய ஒரு ராசினால மேன்மைப்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம் மிதுன ராசிக்கும் உண்டு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். விஷ்ணு பெருமானை பரிபூர்ணமாக வழிபடணும். விஷ்ணு பெருமானுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருந்தால் கூட தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமையோ போய் முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம்.